I am hero. My villains is Kalaignar. My Billy is Jayalalitha. Good, huh? Good, very good. Fight in 94, I am my 94 and 68. எனக்கு வயசை பத்தி டவுன் ஹார்ட் இஸ் இன்னைக்கு இளமையா வச்சுக்கோ. முடியாது என்ற வார்த்தை முட்டாளுக்கு சொந்தமானது, முடியும் என்ற வார்த்தை அறிவாளிக்கு சொந்தமான வார்த்தை. ஏன் முடியாது? முடியாதுன்னே சொல்லாதீங்க, முடியுங்க. ஒரு அரசாங்கம் தான் எதையும் சாதிக்க முடியும். என்னைக்கு தான் வெள்ள நிவாரணம் யாரு தான் வளம்? வெள்ள நிவாரணம் என்பது நிவாரணம், வெள்ளம் என்பது எப்பவே வரும். அந்த நிவாரணம் உடனே போய் சேரும். இவங்க அதை நிறுத்தி மத்திய அரசுலேருந்து ஒரு குழு வந்து அதை பரிசீலனை பண்ணி தேர்தல் ஒட்டி தான் கொடுப்பாங்க. அதுக்கு முன்னாடி கொடுக்க மாட்டேன். ஏன் முன்னாடி கூட ஏன் மக்கள் சாகுறாங்கயா, சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் திண்டாடுறாங்கயா, உடுத்த முடியும். அது மார்கழி மாதம் பனி, ஒரு கம்பளியாவது வாங்கி கொடுத்துருப்பியா? எதுவுமே இல்லாத இந்த ஆட்சி என்னையா வெக்கக்கேடான ஒரு ஆட்சி. நீங்கள் இதை போட்டுக்கிட்டு என்னமா நிவாரணம் கொடுக்குறாங்க. இவங்க கொடுக்குற நிவாரணம் தான் வாழ போகிறான். தான் பிள்ளை குட்டி படிக்கணும், தான் பிள்ளை குட்டி ஆஸ்பத்திரி கொண்டு போகணும், தான் பிள்ளை குட்டி எங்கே கொண்டு போகணும், தான் பொண்டாட்டி நாளுக்கு தான் நல்லா இருக்கணும். அவங்க ஏதோ ஒன்று போராடி பண்ணிக்கிறாங்க. அந்த மக்கள் தான், மக்கள் என்னமோன்னு பண்ணி அந்த மக்கள். கவர்மெண்ட்ன்றது ஜனங்களுக்கு தான், ஆனா பிராக்டிக்கலா எங்க நடக்குது? இன்னைக்கு பேப்பர் படிச்சியா? பசியால் ஒரு குடும்பமே தற்கொலை. நான் என்ன சொல்றது? ஒருத்தன் பட்னி கிடந்து சாகுறானா என்ன அர்த்தம்? அவன் சாப்பாட்டையும் சேர்த்து இன்னொருத்தன் சாப்பிட்றான். இதுக்கெல்லாம் என்ன சார் காரணம்? அப்பாவி ஜனங்க யார் மூலமாவது நமக்கு நல்லது நடந்துராதான்னு யாரு வந்து கேட்டாலும் ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சிடறாங்க. ஜனங்க வச்ச கருப்பு புள்ளியால தான் நாம பெரும்புள்ளி ஆணுங்கிறத அரசியல்வாதிக மறந்துடுறாங்க. ஏழைங்களோட வயலுக்கு தண்ணி பாயுதோ இல்லையோ, பணக்காரங்க அரசியல்வாதி வீட்டுல இருக்கிற ஸ்விம்மிங் பூலுக்கு தண்ணி பாய்ஞ்சுக்கிட்டு தான் இருக்கு. ஜனங்கள் 5 வருஷத்துக்கு ஒரு தடவை திரும்ப திரும்ப ஏமாந்துகிட்டு இருக்காங்க. தேர்தல் அறிவிக்கப்படுவதற்கு முன்பாகவே மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் தோல்வியை ஒப்புக்கொண்டு விட்டார். கேட்டதுக்கு மட்டும்தான் 2006 இருந்து 11 வரைக்கும் இடைத்தேர்தல் எவ்வளோ வந்தது. அந்த இடைத்தேர்தலில் ஒரு தேர்தலில் கூட அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற ஜெயிக்கல. இன்னைக்கு வந்துட்டு நான் சங்கரங்கோல்ல ஜெயிப்பேன் சவால் விடுறது ஆளுங்கட்சியாக இருந்தால் கலைஞரை சொன்ன போன தடவை எப்படி ஜெயிச்சாருன்னு அவங்களுக்கும் தெரியும். இப்போ நீங்களே எப்படி ஜெயிக்க போறீங்கிறதா, அனைத்து இந்த அண்ணா திராவிட எப்படி ஜெயிக்க போறங்கிறது தயவு செய்து இல்லை ஏதாவது நடந்ததானா பத்திரிகைகளை போடலைன்னா நான் எனது தொகுதிக்கு போகும் பொழுது என்னை வந்து சேர்ந்தவங்களும் சரி மற்றவங்களும் எப்படி நடக்கப்பட்டது. இதுக்கு குறிப்பு இல்லை, இதற்கு எதுவும் சொல்லுங்கன்னா சொல்ல முடியாது. இப்போ திருட்டுத்தனமாக ஓட்டு போட நீங்களும் தான் சொன்னீங்க. நீங்களும் தான் அந்த இதில் எலக்ட்ரானிக்கல் சொல்லி முடிச்சிடுறேன், அப்புறம் நீங்க பேசுங்க. எலக்ட்ரானிக்கல் ஓட்டுல தவறு எல்லாரும் தான் கோர்ட்டுக்கு போனோம். மாண்புமிகு வருவாய்த்துறை அமைச்சர் அவர்கள், அமைச்சர் பேசுறாங்க பிளீஸ். அது மரபல்ல, அமைச்சர் ஏந்திருக்கும் போது அவர் கொடுத்துரு, அப்புறம் வாய்ப்பு தராங்க. பிளீஸ் இடம் மாண்பு வருவாய்த்துறை அமைச்சர் பிளீஸ் இடம். மாண்புமிகு பேச இங்க மாண்புமிகு எதுக்கு நான் இப்படியே கையை காட்டினா நாக்க துருத்தக்கூடாது. சட்ட புஸ்தகத்தில் கையை காட்டக்கூடாது, நாக்க துருத்தக்கூடாதுன்னு எதுலையுமே. எதற்கு இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க? சரி, இனிமே எப்படின்னா என்னங்க ரொம்ப திமிரா விஜயகாந்த் நிற்கிறேன், என்னையா இப்படி நிற்கணும், அப்ப இப்படிதான் நிற்கணும்னு இப்படி நிற்கிறேன், எப்படிதான் நிற்கிறது? எதையும் சட்டம் நான் அப்ப இப்படியே நின்றுக்கிட்டு எந்திரிக்குமா வணக்கங்க இனிமே சொல்லுங்க இல்லைங்க ரைட்ல. நீங்க கரண்ட் கட் பண்ணது தப்புங்க அப்படிங்களாங்க, அப்படின்னு இப்படிதான் பேசணுமாங்க? அது எனக்கு சொல்லிக் கொடுக்கும். விஜயகாந்துக்கு முடியாது. இதனால அன்பா சொன்னீங்கன்னா காலில் விழுவேன். எது உண்மைங்க? அதே மக்களுக்கு என்ன தேவை சொல்லுங்க, நான் மாட்டேங்க. அதை விட்டு இந்த அடிச்சு விடுவேன் ஜெயில, அதுக்கெல்லாம் வேற வேற வேற. நீங்க கைதற்ற உங்களை கேட்க வந்ததே, பொது இடங்கள்ல கோபப்பட்டுட்டு சட்டமன்றத்தில் அன்னைக்கு நீங்க நடந்து கொண்டது, அதற்கு பிறகு நீங்க எப்பயாவது நம்ம அப்படி நடந்திருக்க கூடாதோ, நம்ம கொஞ்சம் எல்லை மீறிட்டோமோ, வரம்பு மீறிட்டோமோ அப்படின்னு நீங்க என்னைக்கு போலீஸ் வேலைக்கு சேர்ந்த ஒரு 2 லட்சம் கொடுங்க, ஒரு 3 லட்சம் கொடுங்க, 3.5 லட்சம் தலையை சொறிகிறான். இப்படியே என்னடா
யாராவது ஒரு ஆளு 2 ஆள்னா கரெக்ட் பண்ணிடலாமே. மகாபாரதம் ராமாயணத்தோட மிக பெருசாக இருக்கு. அந்த அளவுக்கு இது யாருகிட்ட போனா ரேட்டு குறையும். ஊழல், லஞ்சம் கொடுத்து வேலையாதான். இது எத்தனை பேர்ரா காலகைய பிடிக்கிறது? கண்டக்டர் வேலைக்கு போனாலும் இதான் வழி, டிரைவர் வேலைக்கு போனாலும் இதான் வழி, அரசாங்கத்துல எந்த வேலை போனாலும் இந்த மாதிரி ஒரு அதிகாரம் ஐயா இருக்கே, யாரு காலில் விழுந்து எப்படியா வாங்குறது? போராடுறாங்க மக்களே. மக்கள் எங்க பார்த்தாலும் காசு, தடுக்கி விழுந்தா காசு, எந்திரிச்சா காசு, எதுல வேணாலும் காசு, கொள்ளை அடிக்கிறாங்க பணத்தை. ஆகையாலதான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் கொள்கை இன்னைக்கு ஜெயில இருக்குது. இதுவரைக்கும் என்ன அழிக்க நினைச்சவங்க தான் அழிஞ்சு போயிருக்காங்க, கெடுக்க நினைச்சவங்க தான் கெட்டு போயிருக்காங்க. நான் வணங்குற கடவுள் என்ன கைவிட்டதும் இல்ல, நான் கெட்டதும் இல்ல. உதவி செஞ்சவங்கள நான் மறக்கிறதே இல்ல. நான் தப்பானவன்னு உங்க சட்டம் தான் சொல்லுது, புண்ணியவான்னு இந்த ஊரே சொல்லுது. வாழ்க்கையில என்ன ஏமாத்த நினைச்சவங்க எல்லாம் கடைசியா உன்ன மாதிரி தான் ஏமாந்து போயிருக்காங்க. பெரியவங்க முன்னால நான் பேசுறத தப்புன்னு யாரும் நினைக்க வேண்டாம். நம்ம கிட்ட நிலம் இருக்கு, ஆனா அதுல இறங்கி ஏற்படிச்சு நாம விழுகிறது இல்ல. நம்ம கிட்ட மரம் இருக்கு, அதுல நாம ஏறி தேங்காய் பறிக்கிறது இல்ல. நம்ம கிட்ட ஆடு இருக்கு, மாடு இருக்கு, அது கொடுக்கிற பாலை மட்டும்தான் நாம குடிக்கிறோம், சாணத்தை கூட அல்றது இல்ல. நம்ம சொத்தை நம்ம விட அதிகமா பாதுகாக்கிறது, பராமரிக்கிறது அவங்கதான். அவங்களுக்கு 5 or 10 கூட கொடுக்கறதுனால நாம யாரும் குறைஞ்சு போயிட மாட்டோம். உங்களுக்கு பிடிக்கலங்கிறதுக்காக மனிதாபிமானம் உள்ளவங்க செய்யற உதவிகளை ஜாதி கட்டுப்பாடுங்கிற பேர்ல தடை செய்யறது நல்லதும் இல்ல, அத நான் ஒத்துக்கிறதும் இல்ல. அண்ணன் சொன்ன கருத்தை நாங்க ஆதரிக்கிறோம். உனக்கு பேச்சு அதிகம், அனுபவம் குறைவு. எனக்கு வேலை அதிகம், நேரம் குறைவு. எதுக்கு வர சொன்ன? எங்க ஆளுங்க உன் கூட மோதி தோத்து போயிட்டாங்க. வீரம் எங்க இருந்தாலும் தேடி போய் பாராட்டுறது தமிழனோட மரபு. பேசாம எங்க கூட சேர்ந்துரு. தப்பு நடக்கிற பக்கம் தமிழ சேர மாட்டான். பாவம், நீ உலகம் தெரியாதவனா இருக்க. வீட்டை விட்டு அனாதையா வந்துட்டதா கேள்விப்பட்டேன். அதனால என்ன, எத்தனையோ ஏழைங்களோட இதயத்துல குடியிருக்கிறேன். இந்த நாட்டுல இருக்கிற கோடான கோடி சாதாரண ஏழை ஜனங்களோட மனசுதான் எனக்கு பெரிய சிம்மாசனம். அதுல எனக்கு எப்பவுமே ஒரு தனி இடம் உண்டு. நல்லா சுட்டி காட்டுங்க, தைரியமா சுட்டி காட்டுங்க. அவர் சொல்லுவார், நான் 54 இருந்து எழுதினேன் முரசொலி, வாரம் வாரம் என் கையில் எழுதி அனுப்புனேன், அப்புறம் டெய்லி கொண்டு வந்தேன். அன்னைக்கு சொன்னவர் தான். இவர் சொல்லாததா? காமராஜரை திட்டுன்னு திட்டாததா? ஒரே பேர் தான், காந்தி தான், நேரு குடும்பம் தான் ஆளணுமான்னு கேட்டவர் தான். அவங்க வாரிசே வரணுமான்னு சொன்னவர் தான். இன்னைக்கு இவங்க வாரிசை இவர் கொண்டு வர்றாரு. அதே நேரு இவங்க குடும்ப கூட்டணியை வச்சுக்கிட்டு தான் செய்யறாரு. ஆக நாட்டில் எல்லாமே கண்துடைப்பு நடக்குது. தொகுதிக்கு நீங்க நல்ல திட்டம் செஞ்சா நல்ல பேர் வந்துடும் என்பதற்காக திமுக அரசு மறைமுகமாக யாராவது முட்டுக்கட்டை போடுகிறதா? மறைமுகமா இல்ல, நேரடியாக முட்டுக்கட்டை போடுது. எதுவுமே செய்யக்கூடாது இவங்களுக்கு. செஞ்சா விஜயகாந்துக்கு பேராரு. ஏற்கனவே அவன் சுயமா நிறைய இது செய்யறானே, அதனால செய்யக்கூடாதுன்னு அவங்க ரொம்ப முட்டுக்கட்டை போடுறாங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா என்னுடைய பிறந்த தினத்தை வறுமை ஒழிப்பு தினம்னு இருக்கேன். 25ஆம் தேதி அவங்க செவத்தில் எழுதுறாங்க. அந்த மந்திரிக்கும் அதே இடத்துல 25ஆம் தேதி பிறந்த நாள் அழிடாங்கிறாரு. இதுதான் அவங்களோட துஷ்பிரயோகம். ஒரு சின்ன துஷ்பிரயோகம். யார் எழுதுனா என்ன, அவங்க எழுதின செவத்தில் எங்க ஆளுக்கு அழிக்க போறதில்ல, எங்க எழுதின செவத்தில் அழிக்கிறாங்க. அப்ப இந்த ஒரு எழுத்துக்கே எவ்வளவு பிரச்சனை இருக்கும் பொழுது எவ்வளவு முட்டுக்கட்டு இருக்குன்னு நீங்களே பாருங்க. அடுத்த இடம் வரும்போது பெரியவர்களே, தாய்மார்களே, அன்பு கொண்ட சகோதர சகோதரிகளே, என் உயிர் அன்பு தமிழஞ்சங்களே, அனைவருக்கும் என்னுடைய மேலின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் வீட்டை விட்டு கிளம்புடா வரிசையா ஒரு 35 போலீஸ் ஆபீஸ் வரைக்கும் நிற்கும். எனக்கு பாதுகாப்பு தான். விஜயகாந்த் இந்த வண்டியில் கிளம்பிட்டார், இப்படி திரும்பிக்கிடுவாங்க. விஜயகாந்த் இந்த வண்டியில் போறார், விஜயகாந்த் இந்த ரூட்ல போறார், விஜயகாந்த் இப்படி வர்றார் சொல்லிட்டு போங்க. எனக்கு என்ன மடியில் கனமா இருக்கு, வழியில பயம் வருது, எனக்கு ஒண்ணும் இல்லை. அப்புறம் போலீஸ் இவங்க டேப் பண்றது, யார் யார்கிட்ட பேசுறது, இவர்கள் தான் வேலை. அதனாலதான் வீட்டில் தனியா இருக்கிற பொம்பளை ஆள்கள் மர்டர் பண்றாங்க, ரோட்ல போற கழுத்துல கிடக்கிற செயின் ஆக்குறாங்க. அதுவும் அதிகமாக ஸ்கூலுக்கு போற குழந்தைகளை கடத்துறாங்க, எல்லாமே பண்றாங்க, ரேப் பண்றாங்க. ஏன் நடக்குது? எல்லாம் காவல்துறை ஆளுங்கட்சிக்கு கைகட்டி ஏவல் துறையாக இருப்பதால் தான். அதான் அவருக்கு தெரியும், அவர் தோத்து போயிடுவார். அதனால நீட்டில் பேப்பர்லாம் கையெழுத்து போறாரு. யாரு? உனக்கு ஃப்ரீ வச்சுக்க, உனக்கு சம்பளமா வச்சுக்க. யாரு? நீ என்ன எலக்ட்ரிசிட்டி படம், உனக்கு ஃப்ரீ சம்பளமா கூட வச்சுக்க.
நீ யாரு போனஸா உனக்கு வச்சுக்க 7000 ரூபா. நீ யார் ஆசிரியர் ஏன் ஸ்ட்ரைக் பண்ணுறா உனக்கு சம்பளம் கூட வச்சுக்க. நீ யார் ஐயா நாங்கள் பெப்சி தான். ஓ சினிமாவில் வா என்ன 600 கோடி ரூபா தரேன் கடன் தரேன் கையெழுத்து போடுறேன். ஏனென்றால் இவர் அடுத்த தடவை வரமாட்டாருங்கிற 4 மாதம் தான் நல்லா தெரியும் அவருக்கு. ஆகையினால அடுத்து அரசாங்கம் வரவங்க கஷ்டப்படட்டும். அப்பதானே அவர் சொல்லுவார் நான் அப்பவே எல்லாத்துக்கும் ஓகே பண்ணேன் இவங்களால முடியல பாருங்க. ஆக இவர் இப்படித்தான் போய் சொல்லுவார். அதே மாதிரி தான் சொல்லுவார் ஏழைகள் காப்பாற்ற இந்த கலைஞர் இருக்காருன்னு சொல்லுவார். நான் சொல்றேன் இவர் ஆட்சிக்கு வந்தோன்னா கிட்டத்தட்ட டாஸ்மார்க் இந்த குடியதுல 7000 கோடி வந்தது மக்கள். எவ்வளவு வந்தது? 7000 கோடி வந்தது. இன்னைக்கு கிட்டத்தட்ட 12,000 15,000 கோடி வரைக்கும் வருது. இனாம் டிவி இனாம் கேட்கல ஆனால் இனாம். இப்போ கேஸ் இல்லை கேஸ் அடுப்பு இனாம். கரண்ட் இனாம் கரண்டே வரல. கரண்ட் அதாவது எல்லா விவசாயிகளுக்கும் மோட்ரு ஃப்ரீ. கரண்ட் வந்தால் தானே மோட்ரு ஃப்ரீ எல்லாத்துக்கும் கொடுத்துரும் முதல்ல அப்படின்னு. ஆக இதையெல்லாம் எதில் பண்ணுறாரு? ஏழைகளை நான் காப்பாற்றுறேன் இலவசம் கொடுக்குறேங்கிறாரு. ஆனால் இவர் தமிழ்நாட்டின் கடன் 1,00,000 கோடி எப்படியா வச்சிருக்கார்? நான் சொல்ல பேப்பரில் சொல்றேன், அவர் தான் சொன்னார் 1,00,000 கோடி கடன் இருக்கு. கலைஞருடைய வழிமுத்திரம் ஒன்வே டிராபிக், ஒரு வழி பாதை தான் போகும் திரும்ப பணம் வந்துகிட்டே இருக்கு. இதை நான் சொல்லல, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை சொல்லியிருக்கார். கலைஞர் போடுற திட்டங்கள் எல்லாம் மக்களுக்கு போய் சேருகிற மாதிரி இருக்கும். ஆனால் கடைசியில் தான் குடும்பத்துக்கு தான் வந்து சேரும். எதுல அறிவாளி? ஊழல் செய்வதில் அறிவாளி. நல்ல மனசுக்காரன்னு சொன்னா ஒத்துக்கிற மாட்டேன். இன்னைக்கு அவர் மேல பூச்சிக்கொல்லி மருந்து கோதுமை பெற ஊழல் வழக்குல சர்க்காரி கமிஷனர் இன்னைக்கு தீர்ப்பு இருக்கு. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் பிடிச்சு கொடுக்கும் பொழுது அப்ப சர்க்காரி கமிஷன் என்ன தெரியுமா சொல்லுச்சு? விஞ்ஞான முறையில் ஊழல் செய்துள்ளார் கலைஞர்னு சொன்னாங்க. எம்ஜிஆர்ட்ட கேட்டாங்க, கேட்டாங்க கலைஞர் தான் ஊழல் செஞ்சார்னு சொன்னாங்களே அப்படின்னு. மக்கள் தண்டனை கொடுத்துட்டாங்க, நம்ம கொடுக்கணும் விட்டுருங்க அப்படின்னு. கலைஞர் தான் ஊழல் செஞ்சார்னு சொன்னாங்களே அப்படின்னு. மக்கள் தண்டனை கொடுத்துட்டாங்க, நம்ம கொடுக்கணும் விட்டுருங்க அப்படின்னு. ஆக அவருக்கு இருந்த பெருந்தன்மை என்னன்னு பாருங்க. விஜயகாந்த் காசுக்கு அடிமைப்பட்டிருந்தால் என் கல்யாண மண்டபமே இடிபட்டிருக்காது. என்னுடைய தோட்டத்தை பிச்சு பிடிங்கி போட்டிருக்க மாட்டாங்க, யாரும் வந்திருக்க மாட்டாங்க. எத்தனையோ பேர் இன்றைக்கு அடிமைகளா இருக்காங்க. ஒவ்வொரு கூட்டணி கட்சியிலும் போய் நான் அடிமையாக இருக்க விரும்பல மக்களே. அப்படியே அடிமைகளாக உங்களை ஆக்குறதுக்கு நான் தயாரில்லை. ஏன் இதையெல்லாம் சொல்றேன் என்றால், அந்த அரக்கன் கம்சனை அழிக்க வேண்டும் என்றால் நீங்கள் கிருஷ்ண பத்மனாக மாற வேண்டும். நீங்க கிருஷ்ணனாக மாறினால் நான் ஒரு கருடனாவது மாற வேண்டும். பாஜக தான் வந்து தமிழ்நாட்டை வந்து ஒரு ரிமோட் கண்ட்ரோல் மாதிரி வச்சுட்டு இருக்காங்க ஸ்டேட்டை அப்படின்னு சொல்லிட்டு. இதனால வந்து பல திராவிட கட்சி வந்து அடிபணிஞ்சிருக்கு, கீழே தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஏன்னா பிஜேபி கை ஓங்கி இருக்கு தமிழ்நாட்டுல அப்படின்னு சொல்லிட்டு. இதை பத்தி நீங்க என்ன சார் நினைக்கிறீங்க? மேல கொண்டு வரதுக்கான ஒரு திராவிட கட்சியா நீங்க பண்ணக்கூடிய? நானே வந்துட்டு போறேன். அதே திராவிட கட்சி ஏந்திக்கணும், நானே வந்துட்டு போறேன். திராவிட கட்சியில் இருக்கிற 5 தடவை டிஎம்கே 5 தடவை என்ன பண்ணாங்க? ஏன் எல்லாத்தையும் தூக்கி விட்டணும்? போன தடவை தூக்கி விட்டேன் மக்கள் கூட்டணி. அவங்கெல்லாம் போய் டிஎம்கே போய் சேரட்டும், எல்லாருமே போய் சேரட்டும், எல்லாரும் சேர்ந்து வரட்டும். ஆனால் துரோகிகள் பூரா இங்கே இருக்காங்க நாட்டில். ஏடிஎம்கேலையும் டிஎம்கேலையும் துரோகிகள் இருக்கும்போது எதுக்காக கட்சி மற்ற கட்சி பிஜேபி வந்து இங்கே வந்து திட்டத்தை நம்ம காலண்டதுன்னு ஏன் சொல்லிக்கிட்டு இருக்கோம்? துரோகிகள் பூரா இங்கே இருக்கிறதுனால நான் சொல்கிறேன். அமைச்சர்களும் துரோகிகள் தானே சார். மண்ணை விற்கிறாங்க, ஆனது விற்கிறது அவர் ரெண்டா மண்ணை தலை மாநிலத்தை விற்கிற மாதிரி. இந்த 14 கட்சி எனக்கு தேவையில்லை. இந்த தொண்டர்கள் ஒருத்தர் தான் இந்த நாட்டை நான் பிடிச்சு காட்டுறேன் இல்லையான்னு பார். இது ஆணவ பேச்சுன்னு எல்லாரும் பேச, ஆணவ பேச்சு இல்ல, தன்னம்பிக்கை. என் தாய்மார்களும் என் இளைஞர் சகோதரர் இருக்கும் போது அந்த தன்னம்பிக்கையில இந்த விஜயகாந்த் பேசுறேன். என்னால் முடியும், சாதிக்க முடியும். உங்களை போல நான் கை நீட்டணுங்கிற அவசியம் எனக்கு கிடையாது. வருமான வரித்துறை கணக்கு கொண்டு வந்தீங்க, அப்பவும் இந்த விஜயகாந்த் அடிபணியல. அதுக்கப்புறம் கொண்டு வந்தாங்க நில உச்ச வரம்புன்னு. இருந்தா எடுத்துக்க நாட்டு
ஆக்கிரமிப்பு நான் இருந்தா எடுத்து எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. ஆனால் இந்த விஜயகாந்தை எதை வச்சு பயமுறுத்தினாலும் பயமுறுத்துங்க. ஆனா விஜயகாந்தத்துல எதை வேணாலும் நீங்க விலை கொடுத்து வாங்குங்க. ஆனால் என்கிட்ட இருக்க தைரியத்தை மாத்திரம் உங்களால் விலை கொடுத்து வாங்கவே முடியாது. நான் எவ்வளவு எடுத்து செலவு பண்றேன் நிச்சயமா எனக்கு தெரியும். என்னுடைய ஒவ்வொரு பிறந்த நாளுக்கும் நான் என்னென்ன பண்றேன். 3 சக்கர சைக்கிள்கள் 100 தரேன், தையல் மிஷின் 100 தரேன். அப்போ ஒருத்தர் கிண்டல் பண்றாரு, ஏப்பா தையல் மிஷின் கொடுத்தா போதுமா, 3 சக்கர வண்டி கொடுத்தா போதுமா? நான் 100 3 சக்கர சைக்கிள் 100 தையல் மிஷின் வாங்கி தரேன். அந்த பேசுற ஒரு ஆள் என்னைக்காவது 5 தையல் மிஷின் வேண்டாம், ஒரு தையல் மிஷின் ஒரு 3 சக்கர வண்டி வாங்கி கொடுத்துருக்காங்களா? இது எனக்குள்ள ஒரு சின்ன காயம் ஏற்பட்டுச்சு. சரி, அதற்கப்புறம் பார்த்தா வருஷா வருஷம் நான் படிக்கிறதுக்காக 25 லட்சம் ரூபாய் நான் செலவு பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். அதையும் இவங்க ஏதோ கிண்டல் பண்றது. நான் கேட்பேன், எந்த அதாவது இப்போ புரிஞ்சுங்க, நான் இவ்வளோ தூரம் கொடுத்து கட்சி ஆரம்பிக்க போறேன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் இப்போ சில அரசியல் கட்சிகள் படிப்புக்கெல்லாம் உதவி பண்ணிக்கிட்டு இருக்கும். தயவுசெய்து எல்லாருமே நல்லா பார்த்துக்கணும். நான் புண்ணியம் பண்ணியிருக்கிறேன். எங்க அப்பா அம்மா செஞ்ச புண்ணியமோ என்னன்னு எனக்கு தெரியாது. ஏன்னா இத்தனை லட்சமான தொண்டர்கள் என்னை நாடி வந்து எனக்காக இவ்வளவு இருக்கீங்க. நிச்சயமா உங்களுக்கெல்லாம் நான் தலை வணங்குறேன். உங்களுக்காக நான் இருந்தேன், இனிமேவும் உங்களுக்காக தான் நான் இருப்பேன். நீங்க இல்லைன்னா என்னால் முடியாது. அதெல்லாம் இல்லைங்கிற நிரூபிச்சு காட்டின இந்த மக்கள் சக்தி இங்க கூடியிருக்கும். உங்களை நான் எப்படி மறக்கிறது? மறக்கவே முடியாது. என்னுடைய கூட பிறந்த அண்ணன் தம்பிகளா, அன்பு சகோதர சகோதரிகளா, தாய்மார்களுக்கும் போது நான் எப்படி விட்டு போக முடியும்? விட்டே போக முடியாது. அதான் பேட்டி கொடுக்கும்போது சொன்னேன், நான் அழிந்தால் நான் மட்டும்தான் அழிவேன், உங்களை அழிய விடவே மாட்டேன். நான் நல்லா இருந்தா உங்க எல்லாரையுமே நல்லா இருக்க வைப்பேன். இந்த நாட்டுல இருக்கிற கோடான கோடி சாதாரண ஏழை ஜனங்களோட மனசுதான் எனக்கு பெரிய சிம்மாசனம். அதுல எனக்கு எப்பவுமே ஒரு தனி இடம் உண்டு. விஜயகாந்த் பொறுத்த மட்டும் அது வேறு, இது சாப்பிட வச்சு அழகு பார்க்கறோம் தான் விஜயகாந்த் பொறுத்த மட்டும். ஆக நல்ல தீர்ப்பு சொல்லணும், நீங்க சொல்லுவீங்க நம்புறேன். என் கட்சி தொண்டர்கள் சொல்லுவாங்க, அன்னைக்கு நான் நிச்சயமாக ஒரு நல்ல முடிவு எடுப்பேன் என்று சொல்லிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பல அசிங்கங்களை நான் தாங்கிக்கிட்டேன், பல பிரச்சனைகளை தாங்கி நான் சுத்தினேன். ஏச்சுக்களுக்கு பேச்சுக்களுக்கு ஆளாய் என்னுடைய மனசு என்ன கல்ல இறுகி போச்சு. ஒரு படத்தில் நடிக்கும் போது என்னை சாப்பிட கை வைக்கும் போது கதாநாயகி வந்துட்டான், வாங்க நாங்க மார்க்கெட் சாப்பாடு நல்லா போடணும். அப்பதான் முத என்னுடைய கம்பெனி ராவுத்தர் பிலிம்ஸ் நான் ஆரம்பிச்ச உடனே முதல் இலை போட்டு சோறு போடணும் கொண்டு வந்தது அது நான் தான். அதுல சொல்லிக்கிற கௌரவமா எல்லாருக்கும் வயிறு நிறைய சாப்பாடு போட்டு மத்தவங்களுக்காக நீ வாழ்ந்தேன்னா கடவுள் கண்டிப்பா உனக்கு சாப்பாடு போடுவார். அதுதான் சத்தியம். அப்படியாமா? எனக்கு ரொம்ப பசிக்குது. நீ எத்தனை கடவுள் இருக்காங்க, ஏதாச்சும் ஒரு கடவுளை சாப்பாடு போட சொல்லுமா? கடவுள் இருக்கு. நல்லா இருக்கியாமா? நீங்க நல்லா இருக்கிற வரைக்கும் நாங்களும் நல்லா இருப்போம் அங்கிள். ஏமா அப்படி? நீங்க நல்லா இருந்தாதான் எங்களை மாதிரி கண்ணு தெரியாதவங்களுக்கும் இந்த நாட்டுல உள்ள ஏழைங்களுக்கும் நிறைய உதவி செய்ய முடியும் அங்கிள். அங்கிள், உங்க படம் எல்லாம் நல்லா ஓடணும் அங்கிள். நீங்க நிறைய சம்பாதிக்கணும் அங்கிள் அப்படின்னு நாங்க ஆண்டவனை வேண்டிக்கிறோம் அங்கிள். குழந்தை தெய்வம் ஒண்ணு, நீங்க தெய்வத்துக்கிட்ட வேண்டிக்கிற போது நான் நல்லா இருப்பேமா.
நடிகர் விஜயகாந்தின் மறைவு திரையுலகினருக்கு மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்த தமிழக ரசிகர்களையும் ஆச்சரியத்துல ஆழ்த்தியது. இருந்தாலும் அவர் இறந்ததிலிருந்து இன்று வரை அவருடைய நினைவிடத்தில் நாள்தோறும் அன்னதானம் வழங்கப்பட்டு வந்துட்டு இருக்கு. வெளியூர்களில் இருந்து சென்னைக்கு வருபவர்கள் எம்ஜிஆர், கருணாநிதி, ஜெயலலிதா அவர்களின் நினைவிடங்களை பார்க்க போகிறார்களோ இல்லையோ விஜயகாந்தின் நினைவிடத்திற்கு வந்து அவருடைய ஆசிர்வாதங்களை பெற்று செல்கிறார்கள். இந்நிலையில் பிரபல நிறுவனமான லிங்கன் புக் ஆப் ரெக்கார்டர்ஸ் சார்பில் மறைந்த தேமுதிக தலைவரான விஜயகாந்த் நினைவிடத்திற்கு உலக சாதனை விருது கிடைத்திருக்கிறது. தொடர்ந்து உணவு வழங்கும் உலகில் முதல் நினைவிடமாக விஜயகாந்த் நினைவிடம் கருதப்படுவதாக இந்த நிறுவனம் பாராட்டை தெரிவித்து இருக்கிறது. மேலும் கடந்த 125 நாட்களில் கிட்டத்தட்ட 15 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் இவருடைய நினைவிடத்திற்கு வந்து அஞ்சலி செலுத்தி விட்டு போகிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. சீனாவில் கூட ஒரு குரு இருந்தாராம். ஆன்மீகத்தை வளர்க்கணும்னு சொல்றதுக்காக அவர் 12 சீடர்களை கூப்பிட்டுக்கிட்டு போனாராம். அப்போ ஒரு சீடர் எல்லா சீடர்களும் சின்ன சின்ன பொருளா கையில் எடுத்து வச்சுக்கிட்டானா. ஒரே ஒருத்தர் மாத்திரம் ரொம்ப பெருசா தலையில தூக்கி வச்சானா. குரு பார்த்து சிரிச்சாரா. எல்லா சீடர்களும் கிண்டல் பண்ணானா. ஏன்டா நாங்களே இவ்வளவு சிறுசா எடுத்து நீ ஏன்டா இவ்வளவு பெருசா எடுத்துக்கிட்டேன். ஆனா தூக்கி வச்சதுனால எல்லாமே சாப்பாடு போட்டணும். அந்த சாப்பாடு போட்டதை தூக்கிட்டு மாட்டு வந்திருக்கான். காலையில எல்லாம் சுற்றுப்பயணம் முடிச்சுட்டு மத்தியானம் உட்காந்துருக்காங்க. சாப்பிட பாதி பொட்டணத்தை கொடுத்தான், ராத்திரி கொடுத்துட்டான். மறுநாள் காலையிலேயே மீதி உள்ளதை கொடுத்துட்டு ஹாயா இருந்தான். அப்ப சீடர் சொன்னாரு, பாருங்க நீங்க எதையுமே எடுக்கும் பொழுது கஷ்டம்னு நினைச்சு தூக்காம போட்டீங்க. ஆனா பரவாயில்ல, அந்த கஷ்டத்தை நான் தாங்கி வர பின்னாடி எனக்கு நல்லது நடக்க போகுதுன்னு சொல்லி முன்னாடி அவன் கஷ்டத்தை ஏத்துக்கிட்டானே. அதனால அதுபடிதான் நீங்களும் உங்க வாழ்க்கையில எதையுமே கஷ்டம் நினைக்காதீங்க. கஷ்டத்தை ஈஸியாக கொண்டு செல்லலாம். உங்களுடைய மனநிலையை பொறுத்துதாங்கிறதுக்காகத்தான் அதை நான் சொல்ல வரேன். இல்லாதவருக்கேங்கிற தாரக மந்திரம் தான். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்க 4 பேருக்கு உதவி பண்ணுங்க தான் சொல்றேன். உங்களை திரும்பவும் கெஞ்சி கேட்டுக்கிறேன், உதவி பண்ணுங்க. நான் தர்மம் பண்ணனாலதான் இன்னைக்கு என்ன அசைக்க முடியல. ஏன்? தர்மம் தலைகாக்கும், தக்க சமயத்தில் உயிர் காக்கும்னு பாடியிருக்காரு. அப்ப தர்மம் தலைகாக்கும் படத்துல எம்.ஆர். ராதா சொல்றார், தம்பி அடிக்கடி தர்மம் வந்து உயிரை காப்பாதுன்னு. என்னை அடிக்கடி காப்பாத்து. அதுக்காக தான் சொல்றேன். ஏனென்றாலும் அந்த தர்மம் செய்யுங்க. சும்மா அதான் சொல்றேன், செத்த என்ன கொண்டு போற ஒண்ணும் தைரியமா நான் மாறுதட்டி சொல்லுவேன். சாப்பாடு என்றால் அதில் விஜயகாந்தை தவிர யாரும் பேர் எடுக்க முடியாது. ஏன்னா போட்டு பேர் எடுக்கணுங்கிறது கிடையாது. எதுவுமே இங்கிருந்து வரணும். இங்கிருந்து வந்தால்தான் அது நிலைக்கும். இதயத்திலிருந்து எதுவுமே வரணும், வந்தாதான் நிலைக்கும். இத்தனை பேரும் 25 வருஷமா இருந்து நீங்க வந்திருக்கீங்கன்னா, என் பின்னாடி அரக்கால் டவுசர்ல போட்டிருந்த தலைவர்கள் இன்னைக்கு முழு மனுஷனா மேடையில உட்கார்ந்து இருக்காங்க. ஏன்? நீங்களும் என்ன உங்களுடைய 10 வயசுல இருந்து அன்னைக்கு பார்த்திருப்பீங்க. இன்னைக்கும் என்ன ஏன் சொல்றீங்க? நான் செய்கின்ற உதவி உங்கள்கிட்ட எல்லாம் போய் சேர்ந்ததுனாலதான் எனக்கு இந்த வரவேற்பு கொடுக்குறீங்க. நான் 100 பேர் உதவி கேட்டா நான் 100 பேருக்கு செஞ்சிருக்கணுங்கிறதெல்லாம் கிடையாது. நான் செஞ்ச உதவி 5 பேருக்காவது போய் சேர்ந்திருக்கிறது என்ற மனநிம்மதி தான் எனக்கு. ஆனா அந்த 5 பேருக்கு கூட கடந்த 30 வருஷமா ஒழுங்கா யாருமே உதவி பண்ணலங்கிறது தான் என்னுடைய வாதம். அன்னைக்கு முதியோர்கள் ரொம்ப பேர் பாதிக்கப்படுறாங்க. ஆனா இன்னைக்கு என்கிட்ட லட்ச இளைஞர்கள் இருக்காங்க. தயவு செய்து உங்க அப்பா அம்மாவை என்னைக்குமே கை விட்டுறாதீங்க. பெத்த பிள்ளைகள் இருந்தால், இல்ல இந்த பெத்த பிள்ளைகள் ஃபாரின் போயிட்டு கவனிக்க முடியாம இருந்தால் அவங்களுக்காக முதியோர் இல்லம் கட்டலாம், தப்பு கிடையாது. நீங்க விடாதீங்க உங்க பெத்த தாய் தப்பன, அதான் தெய்வம். அதை கும்பிடு, வேற எதையும் கும்பிடாத. எங்க இருக்கீங்க? உங்க ஊரு தேனாம்பேட்டை. வணக்கம். நான் சும்மா இன்னைக்கு எல்லாரையும் பார்க்கணும் எங்கெங்கே சொன்னாங்க. வேணாம், முதியோர்களை போய் பார்ப்போம். சொந்த ஊர் மதுரைங்களா? சரி சரி சரிங்கம்மா. இந்த வந்து எல்லாரையும் பார்த்து. திருச்சியில எங்க? தென்னூர். என்ன தெரியுதுங்களா? படத்துலதான் விஜயகாந்த் படம் பார்த்துருக்கீங்களா? எல்லாரையும் பார்த்துட்டு வரேன். அப்புறம் இடையில அங்க கூட்டு வச்சுப்பேன். முதலாளி, இந்த கல்யாணத்துக்கு நீங்களா நேரடியா வந்து நல்லபடி முடிச்சு கொடுத்ததுக்கு நன்றி முதலாளி. என்னப்பா அதுக்குள்ள நன்றி சொல்லிட்டீங்க? வந்த வேலை முடிஞ்சு போச்சு போடான்னு சொல்றீங்களா? ஏய், சோறு போடுங்கப்பா. ஐயா, நீங்க எங்க வீட்டுல கல்யாணத்துக்கு வந்தவங்களை சாப்பாடு போட மாட்டீங்களா? அதானே பழக்கம். பரமசிவம் சொல்லி பள்ளிக்கூடத்தை திறந்து விட சொல்லு. எதுக்கு? இங்க உட்கார்ந்து சாப்பிடறதுக்கு நல்ல இடமா வேணாமா முதலாளி? ஏன்பா, ஊரை கூட்டி கல்யாணம் பண்ணிட்டு என்ன மட்டும் ஒதுக்கி வச்சா எப்படி? எல்லாருக்கும் எங்க இலை போடுவீங்களோ அங்கதான் நானே சாப்பிடுவேன். தள்ளு, போங்க போங்க.
உட்காருங்க உட்காருங்க. வாங்க சாப்பிடலாம். ஐயோ நான் சாப்பிட்டேன், அப்பவே சாப்பிட்டேன். இது வரைக்கும் மத்தவங்கள பார்க்க வச்சு நான் மட்டும் சாப்பிட்டதே இல்ல. இந்தாங்க கோவிந்தா, வாழைப்பழத்தை கொண்டு போய் 2 யானைக்கு கொடு. சரி, 2 யானைக்குமா? ஏங்க, ஒரு யானை தான் வந்தா சொன்னாங்க. நீங்க நான் சொன்னது உங்க யானைக்கு சேர்த்து. சாப்பிடு. விஜயகாந்த பொறுத்த மட்டும் அது வேறு, இது சாப்பிட வச்ச அளவு பார்க்கறோம் தான் விஜயகாந்த பொறுத்த மட்டும். ஆக நீங்க எல்லாரும் சாப்பிட போகணும், சாப்பிடணும். நான் நிறைய பேசணும்னு நினைக்கிறேன். எல்லாருக்குமே இருக்கு, தைரியமா இருக்கு எல்லாருக்கும். விஜயகாந்த பொறுத்த மட்டும் அது வேறு, இது சாப்பிட வச்ச அளவு பார்க்கறோம் தான் விஜயகாந்த பொறுத்த மட்டும்.